வணக்கம். நான் வந்து அத்திமலை முத்துப்பாட்டியுடைய டைட்டில் சாங் எழுதிய கவிமணி முத்துராமன் என்னுடைய பேர். என்னுடைய ஊர் வந்து ராமநாதபுரம். நான் வந்து சென்னையில் தான் வந்து இருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து நம்ம தஞ்சை ரகுபதி சார் அவருங்க. நான் அங்கேருந்து என்னையை பார்த்த உடனே அவர் பாடல் எழுதுவேன், வேணா எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க சொன்னதுக்கு இணங்க நான் வந்து இந்த பாடலை அமைச்சு காட்டினேன். பிடிச்சி போச்சு. அதோட பாட்டு ஃபுல்லாகவே நானே பண்ணிட்டேன். பாடல் நல்லா வந்திருக்கு. படம் எல்லா மக்களும் எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இது வந்து நம்ம சார் வந்து ஒத்த கையாக நடிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப திறமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த பாடல் எனக்கு நல்லா வெற்றி பெறும், நீ நல்லா பண்ணியிருக்காயா, நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்த என்னுடைய குரு தஞ்சை ரகுபதி சாருக்கும் வணக்கத்தையும், எனக்கு ஜெய் ஸ்ரீராம் சாருக்கும் மியூசிக் டைரக்டர் ஆல்ரின் சாருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். லைவானி எவன் சேனலுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேர் வந்து மரகதம். அந்த படம் வந்து அத்திமலை முத்துப்பாண்டிங்கிற படம் வந்து நல்லா வந்திருக்கு. வர 27ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் டைரக்டர் தான் ஹீரோ தான் டைரக்டரு. நான் வந்து இதில் மலைவாசி பொண்ணாக பண்ணியிருக்கேன். இதில் நானும் ஒரு ஹீரோனி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். தூக்கம், மழை, காற்று எதுவுமே இல்லாமல் படத்தை நல்லா வெற்றிகரமாக முடிக்கணும்னு பண்ணியிருக்கோம். காட்டுவாசி பொண்ணாக இருந்தாலும் அதில் ஒரு சாங் இருக்குது. எனக்கு வந்து கதிரருவா மீசக்காரான்ட்டு சாங் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி பார்க்கணும். நன்றி, வணக்கம். என் பேர் சேலமலைங்க. அத்திமலை முத்துப்பாண்டின்ற படத்தில் நான் அறிமுக வில்லனாக பண்ணியிருக்கிறேன். 1985 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம ரகுபதி சார் எடுத்துருக்கிறாரு. இதை எனக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்ச தஞ்சை ரகுபதி சாருக்கும் தம்பி ரமேஷுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அத்திமலை முத்துப்பாண்டி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான். என் பேர் ஏகே ஆல்ரின். இது எனக்கு 4வது படம். டைரக்டர் தஞ்சை ரகுபதி. இந்த கதை சொல்லும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கு. இதில் 5 சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ் கேம் அவுட் வெரி நைஸ். நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டு சாங்ஸ் கேட்டுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கிச்சி மார்ட்டின். அத்திமலை முத்துப்பாண்டி படத்தில் நான் டிஎஸ்பி ரோல் நடிச்சிருக்கிறேன். மிகப்பெரிய கேரக்டர் ரோல். இவ்வளோ பெரிய கேரக்டர் ரோல் நம்பி கொடுத்த தஞ்சை ரகுபதி டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் காடு, மலை அந்த மாதிரி இடத்தெல்லாம் எடுத்துருக்குறோம். ரிஸ்க் ஷாட் எடுத்துருக்குறோம். படத்தில் டூப் போடாமல் பாம் ஷாட் ஒன்று நான் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் கிராமத்து கதை. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படத்தை எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதம் 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. என்ற டிவிக்கு வணக்கம். என் பேர் மணிக்கண்ணன். இந்த அத்திமலை முத்துப்பாண்டி என்ற படம் கிராமப்புறத்தையே முழுசாக வச்சு படமாக்கியிருக்காங்க. இந்த படத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கொடுத்து எங்களுக்கு உதவி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் முதல் நான் மெயின் வில்லனாக நடிச்சிருக்கேன். எப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் தஞ்சை ரகுபதி அவர்கள் என்ன பண்ணார், என்னை பார்த்து அண்ணே உங்களை பார்த்து நடிக்கிற சத்யராஜ் மாதிரியே இருக்கீங்க, இந்த படத்தில் நீங்கள் நடித்தா ஆகணுன்னாரு. கண்டிப்பாக நடிக்கிறேங்கண்ணே, ஆனால் ஒன்று மட்டும் நான் நல்லவனாக தான் நடிப்பேன்னு. இல்லை நீங்கள் வில்லனாக நடிக்கணும் அப்படின்னாரு. வில்லனாக நடித்தா நல்லவனாக நடிக்கக்கூடாதுங்களா என்ன? இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் நடிக்கணுன்னாரு. டபுள் ஓகே சொல்லி நடிச்சிருக்கேன், பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் நடிச்சிருக்கிறது திரையரங்கிலிருந்து வெளியே வரும்போது நான் கிடைச்சிட்டுன்னு வச்சுங்க மக்கள் மத்தியில், அவ்வளோதான். அது என்ன படத்தை பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம். லைவ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் முத்தமிழசன். நான் ஒரு கவிஞர். இந்த படத்தில் அத்திமலை முத்துப்பாண்டி படத்தில் 2 கவிதை எழுதியிருக்கேன். அத்திப்பூவை அள்ளிப்பூவை என்ற பாடலும் மாஞ்சோலி பூத்திருக்கேன் என்ற பாடலும் எழுதியிருக்கேன். இதுக்கு சிச்சுவேஷன் டைரக்டர் அவர்கள் ரகுபதி அவர்கள் ஒரு மெலோடி சாங்காக இருக்கணும், நல்லா கேட்டு ரசிக்கிற மாதிரி, இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுத்தேன். டியூனு ஆண்ட்ரின் என்பவர் ரொம்ப அழகாக அமைச்சிருக்கார். அந்த இதோட 4 பாடல்கள் 5 பாடல்கள் இருக்கிறது. பாடல்கள் அனைத்துமே நல்லா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்துக்கூடிய விதம் ஒரு கிராமிய சிச்சுவேஷன். 55 வருஷம் படமாக இருந்தாலும் இந்த காலத்தில் கேட்குற மாதிரியும் பார்க்குற மாதிரியும் எல்லாம் ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்காது. இந்த காலத்து நேயர்களும் அந்த காலத்து நேயர்களும் கேட்குற மாதிரி இருந்ததுனால எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். ஒரு முறை பார்த்து ரசித்தா பல முறை பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் பார்த்து ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. டிவியான நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து கிருஷ்ணால மியூசிக் சார்பாக அத்திமலை முத்துப்பாண்டி படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். என் பேர் வந்து ஜெய் ஸ்ரீராம், கௌரி சேகர், ரமேஷ் பிரபு.
இது வந்து பார்த்தீங்கன்னா 1980-85 நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாகியிருக்கோம். இசை வந்து ஏகே ஆல்ட்ரின், டைரக்டர் வந்து தஞ்சை ஆர் ரகுபதி, கேமராமேன் வெங்கடேஷ். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்கெல்லாம் ரொம்ப மெலோடி நல்லா இருக்கும். இது வந்து பாரதி ராஜா படம் பார்க்குற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நியூ ஆர்டிஸ்ட். அன்பார்ந்த லைவ் ஆன் எவன் டிவி நேயர் அன்பர் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கேபி கௌரிசேகர், அண்ணன் பெயர் ஜெய் ஸ்ரீராம், தம்பி பெயர் ரமேஷ் பிரபு. நாங்கள் மூவரும் கிருஷ்ணாலியா மூவிஸ் கம்பெனியின் சார்பாக தயாரிக்கப்பட்டுள்ள படம் அத்திமலை முத்துப்பாண்டி. இந்த படத்தின் தயாரிப்பாளராக நாங்கள் மூவரும் அறிமுகமாகியுள்ளோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து படம் பண்ணியிருக்காரு. இந்த உண்மை சம்பவம் பார்த்திங்கன்னா எப்போ நடந்தது என்றால் 1980-85 மேற்கு தொடர்ச்சி மலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை கருவாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் அத்திமலை முத்துப்பாண்டி. இது முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு படமாக வெளிவந்துள்ளது. படம், கதை அம்சம், இசை, பாடல்கள் அனைத்தும் நன்றாக வந்துள்ளது. இது மேலும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மேலும் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம். மேலும் வருகின்ற டிசம்பரில் உங்களை தேடி நாங்கள் உங்கள் இல்லத்தை தேடி வருகிறோம். எங்களை வளர வாழ்த்துமாறு அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேஷ், அத்திமலை முத்துப்பாண்டி படத்தோட கேமராமேன். இந்த படம் வந்து 1980-85 நடந்த உண்மை கதையை கருவாக வச்சு தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். ஒரு வில்லேஜுக்குள்ளே பண்ண ஃபீல் கிடைக்கும் எல்லாருக்கும். ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு வாழ்ந்துட்டு வந்த ஃபீல் கிடைக்கும் தேட்டருக்குள்ளேருந்து வெளில வரும்போது. எல்லாம் நல்லா வந்திருக்கு. படத்தோட சாங்லேருந்து, ஃபைட்லேருந்து, கதையிலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஹாய், ஐம் ஸ்வப்னா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அத்திமலை முத்துப்பாண்டி. இந்த படத்தில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து ஒரு 1918 சப்ஜெக்ட்டு. இது வந்து ஒரு உண்மை சம்பவம். எல்லோரும் வந்து இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவி 27th அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் நீங்கள் வந்து பார்த்து, உங்களுடைய சப்போர்ட்டால் தான் எங்களுடைய லைஃப் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் நம்புகிறோம். இதில் வந்து மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. 6 சாங்ஸுமே வந்து நல்லபடியாக வந்திருக்கு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அத்திப்பூவே அள்ளிப்பூவே சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு டேரக்டர் சாரும் வந்து இதில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. ஹீரோ சார் வந்து எங்கள் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் டு ஆல். எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சிவகுமார். இந்த படத்தில் முதல்ல பாடலாசிரியர் அறிமுகமாகியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு 2 கட் சாங் பண்ணியிருக்கேன். படம் பேர் வந்து அத்திமலை முத்துப்பாண்டி. வர 27ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து ஸ்டோரி ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக வந்திருக்கு. படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க அனைவரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மலைகள், காடுகள் அனைத்து இடங்களையும் போய் ஒரு நல்ல லொக்கேஷனை கொடுத்துருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருப்தியை கொடுக்கும். வந்து இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லா பாடல்களும் நல்லா வந்திருக்கு. இசையமைப்பாளர் ஆல்ட்ரின் சார் வந்து அருமையான மியூசிக் கொடுத்துருக்காரு. மற்றபடி ஹீரோயின் எல்லாருமே ஓகே. இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ வந்திருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு புதுமையான கதை ஸ்டோரியாக இருக்குது. அனைவரும் போய் தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற அந்த ஆன்சர் மூலம் தான் நாங்கள் வந்து அடுத்த படம் வந்து எப்படிலாம் கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியும். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் தஞ்சை ரகுபதி. நான் ஒரு ஆக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் மாஸ்டர். அத்திமலை முத்துப்பாண்டி எனக்கு ஃபஸ்ட்டு படம். ஒரு வித்தியாசமான படைப்பு. ஆடியன்ஸ் சேனல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு கிராமத்துக்கு உங்களையெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கேன். இந்த படத்தை 27ஆம் தேதி ரிலீஸு. எல்லோரும் வந்து பார்க்கணும். எனக்கு மேலும் பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்கணும். முழுக்க வடார்காடு மூலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உண்மை சம்பவத்தை படமாக்கியிருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய போராட்டம். ஒரு போராட்டத்திலாம் இந்த படத்தை நான் கொண்டாந்து சேர்த்துருக்கேன். ஒரு சினிமாக்காரனாக இருந்தும் மிகப்பெரிய போராட்டத்தில் இந்த படத்தை கொண்டாந்து சேர்த்துருக்கேன். இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நீங்கள் நம்புகிறேன். சாங்கெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பெரிய சேசிங் படம் அது. ஒரு வெற்றிகரமான ஒரு படம். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோட கதை என்னென்னா, எந்த மனிதனும் எதையும் ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாதுன்னு சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுனது தான் இந்த அத்திமலை முத்துப்பாண்டி. இது ஒரு உதாரணமான ஒரு படம் தான்.
ஒரு அத்திமலை முத்துப்பாண்டி. நீங்கள் ஒரு மாற்றமான கதையை கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்து எனக்கு மேலும் மேலும் பெரிய ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு ஆடிஷானவங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக் கொள்ள